நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 15ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் தான் நம்ம பவுண்டரி ஹண்டர் நெஞ்சிலே ஏறி அவங்க மிதிச்சிட்டு இருக்கான். ஆளோ நீ பிரின்ஸ் ஆன பாக்கணும்னா முதல் காலை எடுன்னு சொல்றான். அவங்களும் அவனை ரிலீஸ் பண்றாங்க. உனக்கு உண்மையிலேயே பிரின்ஸ் தெரியுமா? நான் ஒரு வெட்னரி டாக்டர். அவரோட குதிரைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். நான் நினைச்சா உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போக முடியும் நாள் சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்ப உடனே வான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீல் பேசணுமே. நேத்து ஒரு பொடி பைய உங்க இடத்துக்கு வந்தானா? நம்ம ஹீரோயினும் அது வாழ்தானா உங்க திட்டம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அட அதெல்லாம் எதுவும் இல்ல, நாங்க ஒரு சாதாரண ஆளுங்க தான். அது என் ஜூனியர் கொஞ்சம் திருட்டு பையன், மத்தபடி பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்ல அவங்களும் எது முக்கியம்னு சொல்லி லைட்டா யோசிச்சுட்டு சரி நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. திரும்ப கதவு தட்டுறாங்க. திரும்ப அந்த பொடி பையன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஆனன்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்த போக நம்ம பவுண்டரி ஹண்டர் ஒரு நிமிஷம் இத உன் மாஸ்டர் கிட்ட கொடுத்துரு. அவனும் உள்ள போறான். நம்ம ஹீரோயினும் பரவாயில்லையே உன்கிட்ட உண்மையிலேயே விஷயம் இருக்குதான் போலன்னு சொல்றாங்க. பின்ன விஷயம் இல்லாம ஃபோர்த் பிரின்சஸ் கூட என்னால டீல் போட முடியுமா என்ன? அவரு ஸ்கில்ல பத்தி அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. திரும்ப வந்த குட்டி பையன் நீங்க உள்ள வரலான்னு சொல்ல ஆள் மின்னல் வேகத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. பைலி வீசுங்கன்னு ஆள் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லி அப்படியே உள்ள போறாங்க. இவர் தான் பிரின்ஸ் ஆன் ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவருக்கு தலை வணங்கிட்டு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்றாங்க. அந்த பைலி வீசுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு யாராவது ஒருத்தரை ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஆள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அவரு முன்னாடி மண்டிட்டுறாங்க. பிரின்ஸ் நீங்க ராஜ்ய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தலை இல்லைனாலும் நம்ம மக்கள் மேல உங்களுக்கு ஒண்ணும் அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆள் லைட்டா புடிவதும் பிடிச்சாலும் சரி சொல்லு. நம்ம ஹீரோயின் பையு நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, அவருக்கு தான் நீங்க உதவி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆளும் பையுவான்னு சொல்லி லைட்டா சாக்காக அவங்க உள்ள உட்காந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவர் ஹார்ட் மெரிடியன் கட் ஆனதுல இருந்து அவரு இப்ப தீவுல இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நான் அவரை உடனே பார்த்தாகணும். ஆனா பையு கடைசியா என்கிட்ட அவர் ராஜ்யத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ஒப்படைச்சிருக்கான். அதை என்னால விட்டுட்டு போக முடியாது. நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் பாத்துக்கணும்னு அவங்க சொல்ல ஆளும் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறாரு. நான் வரேன், ஆனா ஒரு மாசத்துக்கு தான் அங்க இருப்பேன். அதுக்கு மேல ஒரு நாள் கூட என்னால முடியாதுன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் ரொம்பவே தேங்க்ஸ் பிரின்ஸ்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே லீசியன் ஐலாண்டு நம்ம அசிஸ்டண்டும் டாக்டரும் நம்ம ஹீரோவை கவனிச்சிட்டு இருக்க. அவங்க சைட்ல இருந்து ஒரு டாக்டர் கொடுத்து விட்டதை சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு ஒருத்தன் இப்ப இங்க வரான். நம்மளும் அதை செக் பண்ணிட்டு இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அசிஸ்டண்ட விட்டு அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் வாங்க சொல்லி அனுப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சூயிங்கிற அந்த லேடி அங்க வராங்க. நான் என் அப்பா அம்மாக்காக சில ஜிங்ஸி ஹெர்பல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு அவங்க கேட்க நம்மளும் சரின்னு சொல்லி அப்படியே அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல பின்னாடி ஒரு திருட்டு பைய அவர் ரெடி பண்ணிட்டு இருந்த மெடிசன்ல எதையோ கலந்துட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம டாக்டரும் நம்ம ஹீரோ எப்படி இருக்காருன்னு பார்க்க வர்றாரு. ஆளுக்கு பயங்கரமான சாக்கு. மாஸ்டரோட பல்ஸ் பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உடனே போய் லூ மாஸ்டர் வர சொல்லு. நம்ம சர்வன்ட்டும் அவசர அவசரமா அவரை கூட்டிட்டு வர இப்ப உடனே அவருக்கு பவர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஆள் ஜியாங்க வர சொல்றாரு. ஆனா அவரோட வைஃப் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நானே என் பவர்ஸ் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்ல ஆனா அப்படி பண்ணா உன் உயிருக்கு ஆபத்து ஆள் சொல்றாரு. ஆனா அவங்க அதெல்லாம் கேட்காம டக்குன்னு நம்ம ஹீரோக்கு அவங்க பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நிலைமை அதை விட மோசமாயிடுது. நம்ம டாக்டரும் உங்க உதவிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல நம்ம லூ மாஸ்டரும் சரி நீங்க நியன் பைய கவனிங்க, நான் போய் என் ஒய்ஃபை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. டாக்டருக்கு நல்லாவே புரியுது நம்ம ரெண்டு பேரும் தான் பிரின்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் எப்படி ஆயிருக்குன்னா இந்த இடம் நமக்கு இனிமே பாதுகாப்பு இல்ல. நம்ம ஹீரோ கண் முழிச்சு உடனே எப்படியாவது உடனே இங்கிருந்து கிளம்பிடணுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே மேன்ஷன் நம்ம ஹீரோயின் அவங்க பசங்களோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட ஸ்கில்ஸுமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் அங்க வராரு. பரவாயில்லையே பிரின்சஸ், உங்களுக்காக தனியா ஆளுங்கெல்லாம் வச்சிருக்கீங்க. அவங்களும் நீங்க மாஸ்லட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, பசங்களுக்கு சில ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து கொடுக்க முடியுமான்னு கேட்க நம்மளும் பிரச்சனை இல்ல, என்னடா பசங்களா என்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்களா? எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்கானுங்க. சரி என்ன இவனுங்க கலாய்க்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் அவரை மாஸ்டர்னு சொல்லுங்கன்னு சொல்ல அந்த பசங்களும் மாஸ்டர்னு சொல்லி கத்துறானுங்க. ஆளும் அப்படியே சிரிப்பா போட்டுட்டு இருக்கு. இப்ப அப்படியே திரும்பவும் நம்ம கிங்
ஆள் மேன்ஷனுக்கு வர நம்ம ஹீரோயினும் அவசர அவசரமா போய் அவரை வரவேற்கிறாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா உங்க மேன்ஷன்ல இருந்து எந்த தகவலும் வர மாதிரி இல்ல. அதான் நானே வந்துட்டேன். பிரின்ஸோட நிலைமை பெட்டர் ஆயிட்டே இருக்கு. ஆனா இப்போதைக்கு யாராலையும் அவரை பார்க்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கிங்கும் இந்த வாட்டி விடுறதா இல்ல. நான் பையவை பார்க்கதான் போறேன், என்னை யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்பு. டோர் கிட்ட இருந்து தம்பின்னு ஒரு சத்தம் கேக்குது. உள்ள இருந்து நம்ம பிரின்ஸ் அண்ட் மாசா அப்படியே வெளியே வராரு. அண்ணா ஆனா நீ சொன்னதானே இருந்த, திடீர்னு எப்படி? பையவோட நிலைமையை கேள்விப்பட்டேன், அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு ஆள் சொல்ல. இப்ப அவனுக்கு பரவாயில்ல, ஆனா யாரும் அவனை பார்க்க அனுமதி கிடையாதுன்னு ஆள் சொல்றாரு. கிங்கும் நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம், வா நம்ம பேலஸ்க்கு போலாம். ஆனா ஆள் நான் இப்போதைக்கு இந்த மேன்ஷன்ல தான் இருக்க போறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ஆமா கிங், நாளையில இருந்து நான் பிரின்ஸ் அவர் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க போறேன். அதனாலதான் மிலிட்டரி எஃபர்ட்ஸ் எல்லாம் இனிமே பிரின்ஸ் ஆன் பார்த்துப்பாரு. குயினும் யார் கூப்பிட்டும் திரும்ப வராத பிரின்ஸ் ஆனியே நீ வர வச்சிட்டீனா நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான் சொல்ல. என்ன பண்றது, என் ஆன்சிஸ்டர்ஸ் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் இந்த மாதிரி அழிச்சு போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம கிங்கும் அப்ப நான் ராஜ்யத்தை ஒழுங்கா நடத்தலன்னு சொல்லியான்னு கேட்க, அவரும் நாம பவர்ஸுக்கு ஒண்ணு பயந்து த்ரோன்கான போட்டியிலிருந்து விலகலன்னு உனக்கு நல்லா தெரியும். அரசியல் தலையீடு இல்லாம நான் என் வாழ்க்கைய அமைதியா வாழணும்னு நினைச்சேன். ஆனா விதி என்ன திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துருச்சுன்னு நான் சொல்ல. ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சுக்கிறாங்க. கிங் டக்குன்னு சிரிச்சிடுறாரு. நீ ஒண்ணுமும் மாறவே இல்லை. சரி உனக்கு டைம் கிடைக்கும் போது பேலஸ்க்கு வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. குயின் ஒரு பக்கம் அவரை ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டை ரூல் பண்றது நீங்க தானே, பிரின்ஸ் ஆனியன்னு உங்ககிட்ட அவ்வளவு அதிகாரமா பேசுறாரு, நீங்களும் எதுவுமே சொல்லாம வந்துட்டீங்களேன்னு கேட்க, என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, மிலிட்டரியில அவனுக்கு ரொம்பவே பவர்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவனுக்கு ஆளுங்க இருக்காங்க, நம்ம மட்டும் அவனை பகிச்சுக்கிட்டோம்னா அது தேவையில்லாத பிரச்சனையில தான் போய் முடியும். அதுவும் இல்லாம இந்த வயசான காலத்துல அவன் ஒன்னும் த்ரோனை பிடிக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்ண போறதுலாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பயோ ஹெல்த் ரெக்கவர் ஆகுதுன்னு அவங்க என்னதான் சொன்னாலும் அவனை நேர்ல பார்த்ததா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆளும் அவங்கள முழுசா நம்புறாரு. நம்ம ராஜ்யம் உங்க பொறுப்புல கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கும், நீயும் பையவும் திரும்ப வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு ஆள் சொல்ல. அவங்களும் எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிட்டு பிரின்ஸ் ஆனுக்கு துணையா அவங்க ஆளுங்களையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கப்பலும் லேசியாங் ஐலாண்டை நோக்கி அப்படியே புறப்படுது. அப்படியே அந்த இடத்தோட ஒரு சீக்ரெட் ரூம். நம்ம பவுண்டரி ஹண்டர்ஸும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அவங்க கூடயே போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் அப்படியே ஐலாண்டு நம்ம கோ உட்காந்த இடத்துலயே தூங்கி விளைஞ்சிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம அசிஸ்டண்டும் அவரு மூக்குல குச்சி விட்டு அவரை எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க நம்ம பிரின்ஸோட விரல் லைட்டா அசையுது. ரெண்டு பேருமே சம குசியாயிட்டு நீ உடனே போய் லூமஸ்ட கூட்டிட்டு வா. ஆளும் அங்க வந்து நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே குசி தான். பிரின்ஸோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 நாளுக்குள்ள அவரு கண் முழிச்சிருவாரு. நம்ம பட்ட கஷ்டம்லாம் பலன் கொடுத்துருச்சுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பல்ல காட்டிட்டு இருக்க. ஆளும் அப்படியே அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. நீ என் பை மட்டும் கண் முழிச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்களும் அவர்கிட்ட சொல்லி நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க சொல்லணும்னு சொல்றாங்க. ஆமா இவனுங்க கூட எல்லாம் காம்படிஷன், நீ என் பை அவங்க சுண்டு வரலாலேயே இவங்களை தூக்கடிச்சிருவான். அவங்களும் எப்ப பார்த்தாலும் நம்ம பசங்களையே மட்டம் தட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் ஒன்னும் அவங்கள மட்டம் தட்டல, நீ யோசிச்சு பாரு அவங்கள யாருக்காவது நம்ம குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு நீ என் பை கிட்டதான் நம்ம இதுக்காக ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னது குடும்ப பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்க போறீங்களா? ஒப்படைக்க போறேன்னு சொல்ல ஒப்படைக்கலாமான்னு யோசிக்கிறான். நீ அன்பையோட ஸ்டேட்டஸ்க்கு அவ மட்டும் இதை ஏத்துக்கிட்டா நம்ம தான் அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம சூயிங் அது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு நேரா நம்ம ஜியாங் கிட்ட வந்துடுறாங்க. நம்ம மட்டும் ஒண்ணுமும் பொறுமையா இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி பொறுப்பு மொத்தமும் அவன் கைக்கு போயிடும். நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவன் காது கிட்ட போய் ஏதோ சொல்ல. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஜியாங்கும் அவனோட ஒய்ஃபும் அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. ஜியாங் அவங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்பிரிட் கிராஸையும் கொண்டு வந்திருக்கத அவங்க சொல்ல. அவங்களும் அவரை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி உங்களுக்காக நான் இந்த ஹெர்பலை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் அப்படியே உள்ள போனவங்க கொஞ்ச நேரத்திலேயே கத்திட்டு அப்படியே வெளியே ஓடி போறாங்க. அந்த ஹெர்பலை நான் கிச்சன்ல தான் வச்சிருந்தேன், ஆனா கொஞ்ச நேரம் திரும்பத்துக்குள்ள அது காணாம போயிட்டுன்னு அவங்க சொல்ல. ஜியாங்கும் சேர்ந்து அதை லைட்டா கலவரமா மாத்துறான். அப்பன்னு பார்த்து அங்க வந்து சூயிங்க திருட்டு போகுதுன்னா இப்ப நம்ம மேன்ஷன்ல புதுசா வந்து இருக்குது 2 பேரு தாங்கிற மாதிரி சொல்ல. அவங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மாவும் வேணான்னு சொல்லி அவங்கள தடுக்க ட்ரை பண்ண அவங்களுக்கு கால் வேற ஸ்லிப் ஆயிடுது. அந்த நிலைமையில கூட சூயிங் கிட்ட சொல்லி சீக்கிரமா போய் அவளை தடுத்து நிறுத்துன்னு சொல்லு. அதுக்குள்ள மீலிங் நம்ம டாக்டரோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஹெர்பலும் அங்கதான் இருக்கு. அவங்களும் காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல நம்ம அசிஸ்டண்டும் டென்ஷன் ஆயிடுறாரு. லைட்டா தள்ளினதுல அவங்களும் கீழே போய் விழுந்துடுறாங்க. என்னையா அடிச்சுட்டானுங்கன்னு சொல்லி அவங்க ஒண்ணுமும் கத்த ஆரம்பிக்க நம்ம ஜியாங்கும் சூயிங்கும் கூட இப்ப இங்க வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது. அப்ப இப்ப மேன்ஷன்ல இல்ல ஜியாங், நீதான் இப்ப இங்கே
இன்சார்ஜ், இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லு. திருடி கையும் களவுமா மாட்டிருக்காங்க, இவங்களை கொஞ்ச நாளைக்கு அடைச்சு வைக்கலாம். உன் அப்ப வந்து என்ன பனிஷ்மெண்ட் தரலான்னு முடிவு பண்ணட்டும். நம்ம அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, நம்ம டாக்டர் அவரையும் அமைதியாக்கிட்டு இவங்க கிட்டயும், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எங்க மாஸ்டர் இப்ப மயக்கத்துல இருக்காரு, அவரு கண் முழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் தந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. பொறுமையா இருந்த நம்ம டாக்டர் கு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட, இதுக்கு மேலேயும் நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ போய் உடனே மாஸ்டர் லூவோட ஒய்ஃப வர சொல்லு. ஆளும் அப்படிங்கிறது கிளம்பு. போன அவரை வலை போட்டு பிடிச்சிடுறானுங்க. நம்ம டாக்டர் கோவையும் பிடிச்சி ஜியாங் லாக் பண்ணு. அவங்க அம்மாவும் இப்ப இங்க வந்துடுறாங்க. அடே என்னடா பண்றீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு. மீலிங் ஒரு பக்கம் திருநது மட்டும் இல்லாம அவன் என்னையே அடிச்சுட்டான், அவன் அப்படியே சும்மா வருதுன்னு சொல்லி அவங்க வர கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு செகண்ட் நம்ம லூ மாஸ்டர் நியான் பைக்கிட்டே நம்ம குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சலான்னு சொன்ன விஷயம் அப்படியே ஞாபகம் வருது. அந்த கோவத்துல சரி இவங்களை ஒரு 2 நாளைக்கு அடிச்சு வைங்க. காட்ஸும் அவங்களை இழுத்துட்டு போக, நம்ம ஜியாங்கும் சூமிங்கும் நல்ல பொல்லிங்க மாதிரி என்ன இருந்தாலும் அந்த நியான் பை மாஸ்டர் லூவோட ஸ்டூடெண்டா போயிட்டான். நாங்க 2 பேருமே பொறுப்பெடுத்து அவன் பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்கிறோம். அம்மாவும் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ இப்ப வில்லனுங்க கையில சிக்கிடுறாரு. இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் நமக்கு போட்டிய வரானா. ஜியாங் ஏதோ ஒரு மெடிசனை கொடுத்து அவரை மயக்கத்திலே இருக்கிற மாதிரி பண்ணிடுறான். இவன் ஐடென்டிட்டி தெரியாம நம்மளால இவனை கொல்ல முடியாது, இப்போதைக்கு இவன் கோமாலே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அப்பதான் ஒரு பெரிய ஷிப் அவங்க ஐலாண்டு நோக்கி வந்துட்டு இருக்கத ஜியாங்க்கு தகவல் வருது. ஆளும் அப்படி அங்கிருந்து கிளம்ப இவங்க சுத்தி கார்ட்ஸ் ரவுண்டு கட்டிடுறானுங்க. நீ யாருன்னு கேக்கு, நான் உங்க ஐலாண்டோட கெஸ்ட்னு அவங்க சொல்றாங்க. கெஸ்ட்னா அப்போ இன்வைட்ட காட்டு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து பறக்க விட. அங்கிருந்து கமாண்டரும் உங்ககிட்ட இன்வைட் இருக்குங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, சரி உள்ள போங்கன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஜியாங் அங்க வர ஐலாண்ட லாக் பண்ணிருக்கும் போது நீ என்னடா பண்றேன்னு சொல்லி கமாண்டருக்கு பொலேர்னு ஒண்ணு விழுது. நம்ம ஹீரோயினும் நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீலாம் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. அவங்கள பத்தி கேட்க, நான் நியன் பையோட ஒய்ஃப், அவரை பார்க்க வந்திருக்கேன். ஆனா ஆள் விட மாட்டான். சுத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட உரண்ட வளர்த்துட்டு இருக்கு. அவங்களும் அவனை போட்டு செமையா கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கடுப்பான ஜியாங்க அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோயின் மிஸ் ஆயிட்டு அவன் முதுகுலயே ஒண்ணு வைக்க அவன் ஆளுங்களும் கத்தி எடுத்துடுறானுங்க. கலவராக போதுன்னு பார்த்தா செயல கதிரிட்டே 2 பேரை அவன் ஆள் ஒருத்த இழுத்துட்டு வரான். நம்ம பவுண்டரி ஹண்டரும் அவனோட ஜூனியரும் இவங்க அத்துமீறி நம்ம இடத்துக்குள்ள நினைச்சாங்க. நான் உங்க இடத்த சுத்தி பார்க்க தான் வந்து, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்களும் அப்படியே கதறிட்டு இருக்காங்க. ஜியாங்க என்னடா ஆளுக்கு உள்ள புந்துட்டு ஏதோ கதை கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிடுறான். அவ ஆள் ஸ்வாடையே எடுக்க நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல அவனை காப்பாத்திடுறாங்க. உங்க லூ ஃபேமிலி இப்படிதான் எந்த காரணமும் இல்லாம ஒருத்தரை கொல்லுவீங்களா? இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் நான் தரேன். ஒண்ணு, நீயா என்ன உள்ள போக அனுமதிக்கிறது, அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நானே உள்ள போறதுன்னு சொல்றாங்க. ஆனா சண்டன் வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை அடிக்க மட்டும் தான் செய்வேன்னு என்னால எந்த உத்தரவாதமும் தர முடியாது. ஒருவேளை தெரியாதனமா நான் உன்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆளு லைட்டா யோசிக்கிறான். ஆளை பார்த்தா லேசுப்பட்டவ மாதிரி தெரியல, இவ செஞ்சாலும் செய்வா. சரி நீங்க உள்ள போங்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் என்கிட்ட திமுறா பேசினதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அவனும் பல்ல காட்டிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. சைட்ல நம்ம பவுண்டரி ஹண்டர்ஸ் சீக்கிரம் எங்களை இப்படி அம்பொன்னு விட்டுட்டு போறேன்னு சொல்லி திரும்ப கதற ஆரம்பிக்கும். அவங்களும் சரி அவங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஆளும் ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே வர, நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேலேயும் என் பின்னாடி வராதுங்கிற மாதிரி சொல்லி அவனை வான் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே லோ மேன்ஷன் லாக்கா இருக்கிற நம்ம டாக்டரையும் நம்ம அசிஸ்டன்டையும் தான் காட்டுறாங்க. ஆள் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, 2 நாள் தான் பனிஷ்மெண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த கிளம்பிடலாம். கு நீங்க எப்போதுமே நேர்மையாவும் நியாயமாவும் தானே நடந்துப்பீங்க, இப்ப மட்டும் அவனுங்க என்ன பண்ணாலும் நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்காக தான், நம்ம ஏதாவது பண்ண போய் அது அவருக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு ஆள் சொல்றாரு. அதேதான் நானும் சொல்றேன், நமக்கே இந்த நிலைமைனா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காவது நம்ம உடனே இங்க தப்பிச்சாகணும். இந்த பக்கம் அப்படியே மில்லிங்க தான் காட்டுறாங்க. சூயிங்கும் இப்ப அப்படியே அங்க வர, அந்த நியான் பை அவனை பத்தி அம்மா கிட்ட நீ கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க கேட்டவங்க கிட்ட நான் திட்டு வாங்கினதான் மிச்சம். சூயிங்கும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி அவன் மட்டும் நம்ம அப்பாவோட இல்லீகல் சைடா இருந்தானா, அவன் கண் முழிச்ச உடனே நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மொத்தமும் அவங்க கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் பங்குல ஒரு சின்ன நொங்கு கூட நமக்கு கிடைக்காது. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆக இப்ப அப்படி அவங்களுக்கு தகவல் வருது, நியான் பையோட ஒய்ஃப்னு சொல்லி ஒருத்தவங்க நம்ம ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லூ மாஸ்டரோட ஒய்ஃபுக்கும் விஷயம் தெரிய வருது. அச்சோ மாஸ்டர் வர இங்க இல்ல, அவங்க ஆளுங்களை வேற நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், சீக்கிரமா போய் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களும் இப்ப அப்படி அங்க வர, இனிமேலும் அவங்க சொல்றத நம்ம பாட்டிமா கேக்குற மாதிரி இல்ல, மரியாதையா போய் அவங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ணுங்க, நான் போய் அவங்கள வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. சூயிங்கும் உன்னாலதான் அம்மா இவ்வளவு கோமா இருக்காங்கன்னு சொல்லி மீலிங் மேல பழியத்துக்கு போடுறாங்க. அவங்க வெறும் சாதாரண சர்வன்ஸ் தானே. ஜியாங்கும் அவங்க
அவங்கள ரிலீஸ் பண்ணாதானே நம்மளை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பேசாம நம்ம அவங்கள சத்தமே இல்லாம முடிச்சுட்டான். மீலிங் அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் போய் அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்படியே மாசா அவங்க மேன்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம லூமஸ்டோட ஒய்ஃபும் போய் அவங்கள வரவேற்க. வாங்க நம்ம டீ சாப்பிட்டே பேசலாம், நான் முதல் என் ஹஸ்பண்ட பாக்கலாமா. நம்ம பாட்டிமாவும் சரி வாங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம கோவையும் நம்ம சர்வன்ட்டையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியோட பட்லர் அவங்க ஆளுங்களோட உள்ள என்ட்ரி ஆகுறான். நம்ம டாக்டர் பிடிச்சி என்ன மன்னிச்சிடுங்க, நான் என் ஆர்டர் தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வாயில பால் டைல ஊத்த ஆரம்பிக்க. இந்த பக்கம் நம்ம சர்வன்ட்டும் வேக வேகமா அந்த கயிறு அறுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் ஆள் ரிலீஸ் ஆக அடுத்த சைடு அவனுங்க 3 பேருக்கும் மரணடி விழுது. பட்லர் எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம டாக்டரும் அவனை பிடிக்கிறத விட நமக்கு பிரின்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா அப்படி அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இப்ப நம்ம ஹீரோவோட ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை பார்த்து அவங்க லைட்டா ஃபீல் ஆக, நீ என் பைக் கூட வந்த எங்க ஆளுங்க எங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அங்க வந்த மீலிங்க அவங்க ஹெர்பல்ஸ் பறிக்கிறதுக்காக மவுண்டன் போயிருக்காங்க. 2 பேருமா போயிட்டாங்கன்னு அவங்க கேட்க, நாங்க சொன்னோம் எங்க ஆளுங்களை அனுப்பி அதை பறிச்சுட்டு வரும்னு. ஆனா உங்க டாக்டர் தான் நானே தான் போகும்னு சொன்னாரு. அந்த உணர்த்தனும் அவருக்கு பாதுகாப்பா போயிருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சர்வன்ட்டும் கோவும் அறக்க பறக்க அங்க ஓடி போறாங்க. சர்வன்ட் நம்ம ஹீரோயினுக்கு வணக்கத்தை போட கோவும் வேக வேகமா போய் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்றாரு. நீங்க ஹெர்பல்ஸ் பறிக்க போனதா தானே இவங்க சொன்னாங்க. இல்ல மாஸ்டர், இவங்க ஸ்பிரிச்சுவல் கிராஸ் நாங்க திருண்டதா சொல்லி எங்க மேல பழி போட்டுட்டாங்க. எங்களை லாக் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப எங்களை கொல்ல கூட ட்ரை பண்ணாங்க. நான் சொல்ல மீலிங்கும் எங்க அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, ஆனா நீங்க அவங்க இடத்துலயே திருடி இருக்கீங்கன்னு சொல்ல. திருட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, எப்பேற்பட்ட ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் ட்ரெஸ்ஸரியா இருந்தாலும் அது எங்க மாஸ்டர்ல எங்களுக்கு தர முடியும் நாள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க திருடினதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த கிராஸ் அவங்க ரூம்ல இருந்ததை நாங்க எல்லாருமே பார்த்தோம். அப்பனா அவங்க எடுத்ததை நீங்க பாக்கல, யாராவது அவங்கள ஃப்ரேம் பண்ண நினைச்சிருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சாதாரண சர்வன்ஸ் போய் யார் ஃப்ரேம் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோயினும் எங்க சர்வன்ஸ் தப்பு பண்ணாங்க பண்ணல, ஆனா நியர்பை இப்படி இருக்கும் போது இவங்களை அரெஸ்ட் பண்றதுன்னா அவ்வளவு முக்கியமா, இவரை பாத்துக்க கூட இங்க ஆள் இல்லையங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நம்ம லூ மாஸ்டர் ஒய்ஃபும் இல்ல ஜியாங்கோ சுயிங்கும் அவர் கூட இருந்து அவர் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க போல. ஆளும் மறைஞ்சு நின்று அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அந்த போட் கிட்ட வந்து என்கிட்ட உதவுங்கனானே அவன் தான் ஜியாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீ என் ஹஸ்பண்ட என்ன பண்ணு அவங்களும் கேட்க. அவன் ரொம்ப துள்ளான், அதான் பாடம் கத்து கொடுத்து அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா. மீலிங்கும் டென்ஷன் ஆக நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆளும் அந்த பட்லர் அவன் ஆர்டர் தான் ஃபாலோ பண்றதா சொன்னான். மீலிங் இவங்கெல்லாம் கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தே இல்லைன்னு சொல்ல சுயிங்கும் அந்த பட்லர் நம்ம இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவருக்கும் இவங்க சர்வன்ஸ்க்கும் ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்ததை வேற எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவனை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஏதோ நடந்துருச்சு, இந்த விஷயத்த இதோட விட்டுலான்னு சொல்றாங்க. ஆனா மீலிங் விடுறதா இல்ல, என் ஹஸ்பண்டே நீ அடிச்சுட்டதா சொன்னில, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வர அவங்களும் எட்டிட்டு ஒரு மிதிக்கிறாங்க. என்னைய அடிச்சுட்டு இல்லைன்னு சொல்லி அவங்களும் பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்க. அவங்க அம்மாவும் அவசர அவசரமா அவங்க எல்லாரையும் அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு, செகண்ட் எங்களை மன்னிச்சிடுங்க, எங்க பொண்ணுங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களும் அப்படியே கிளம்ப. நம்ம சர்வன்ட் இதுக்காக நீங்க அவங்கள அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம கோவும் இப்போதைக்கு நம்ம பிரின்ஸோட பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, பிரின்ஸோட பல்ஸ்லாம் ஸ்டேபிளா தான் இருக்கு, ஆனாலும் அவர் ஏன் ஒண்ணுமும் கண் முழிக்கல. அசிஸ்டண்டும் நம்ம இல்லாத டயத்துல அந்த ஜியாங்கும் சூயிங்கும் தானே அவர் கவனிச்சிட்டு இருந்ததா சொன்னாங்க. டாக்டரும் பாயிண்ட் பிடிச்சிடுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாய்சன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே பாக்குறாங்க. தேங்க்யூ, நீ பாதுகாப்பா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொன்ன, நான் அதை பண்ணிட்டேன், ஆனா நீயே ஒண்ணுமும் கண் முழிக்காம இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவரை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம லூ மாஸ்டர் இப்ப திரும்ப வந்துடுறாரு. அவ்வளவுதான் அவரு பொண்ணுங்க ஜியாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே பயங்கரமா டோஸ் விழுது. அவர் ஒய்ஃபும் நீங்க இல்லாத டயத்துல ஜியாங் தானே நம்ம மேன்ஷன் பொறுப்பை பாத்துக்கணும், அதனாலதான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாருன்னு சொல்ல. அதுக்காக நியன்பையோட உயிரை விட ஒரு ஹெல்ப்லாம் அவங்களுக்கு முக்கியமா போச்சு. கிளம்புங்க, உங்க யாருக்கும் இனிமே இந்த மேன்ஷன்ல இடம் இல்லைன்னு நான் சொல்ல. மீலிங்கும் எனக்கு தெரியும் நீங்க இதுக்காக அவனை இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறீங்கன்னு. நம்ம ஜியாங்கும் சுமாருன்னு சொல்ல கேட்காம அவன் உங்களோட பையன் தானேங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அவங்க அம்மாவே அவங்க கண்ணத்துல பொலைன்னு ஒண்ணு விடுறாங்க. லூ
மஸ்டும் இனிமே நியான் பை விஷயத்துல தலையிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. ஆளு நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், ஆனா இது என்ன பாய்சன்ங்கிறதே என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியாம ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆள் சொல்ல மேலேருந்து யாரோ ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோனும் யாருன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம பவுண்டரி ஹண்டர் தான். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு அவங்க கேட்க நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். ஓ, ஓட்டு மேலதான் நீ நடந்து போவியா, திரும்ப வான் பண்றேன் ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு உனக்கு ஆசை இல்லையான்னு ஆள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் உனக்கு அந்த பாய்சனை பத்தி தெரியுமா, நம்மளும் நான் ஒரு வெட்டினரி டாக்டர் தான், ஆனா ஹியூமன்ஸை பத்தியும் நான் நிறையவே படிச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் மேல இருந்து அவனை அப்சர்வ் பண்ணதுல இந்த ஹெர்பலை அவனுக்கு டெய்லி நீ கொடுத்தினா அவன் சீக்கிரமாவே எந்திரிச்சிருவான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சந்தேகமா தான் இருக்கு. உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னனே நான் ஒரு சாதாரண வழிபோக்கன். அவங்களுக்கும் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஆளு திரும்ப அவரு ஜூனியரை தான் பார்க்க வராரு. நீ இந்த சீக்குங்க தானே பார்த்துட்டு வரேன், தேங்க்யூல இருந்து கிளம்பும் போது நீ என்கிட்ட என்னடா சொன்ன, சீக்குங்க ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடலாம், அதுக்கப்புறம் டான்ஸ் போய் ரிவார்டை கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரியான்னு உங்க கேக்கு. நம்ம உயிரை அவதான் காப்பாத்தினாங்கத நீ மறந்துட்டியா, எனக்கு தெரியும் நம்மள காப்பாத்தினதுக்காக ஒன்னும் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. ஐலாண்ட் வந்ததுல இருந்து நீ சீக்கிங் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கதான் நான் பாத்துட்டு இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. நம்மால் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவங்களும் எப்படியோ போய் தொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கும். இந்த பக்கம் மேன்ஷனை விட்டு வெளியே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம மீலிங்கையும் ஜியாங்கையும் தான் காட்டுறாங்க. ஆள் சமகான்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம மீலிங் கிட்டையும் உன் அப்பா அம்மா என் மேல கோவப்படுறாங்க சரி, ஆனா நீ அவங்க பொண்ணு தானே, அவங்க இதுக்காக ஒன்னையும் மதிக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு உன் வீட்டுல இருந்து ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லி ஆள் அப்படியே அவங்கள ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. சரி சரி இதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமான்னு கேட்டுட்டு அவ அப்படியே அவங்க கூட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் நம்ம கோ டாக்டர் பிரின்சஸ் இந்த ஹெர்பல் உண்மையிலே நல்லா வேலை செய்யுது, நம்ம அசிஸ்டன்டும் பிரின்ஸ் மட்டும் கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் இங்க வேலையை காட்டின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயினும் நீங்க என்ன சொல்றீங்க, மயக்கத்துல இருக்கும் போதும் அவரால் இங்க நடக்கிற எல்லாத்தையும் கேட்க முடியுமான்னு கேக்குறாங்க. நம்மளும் பிரின்ஸ் இப்ப செமி கான்சியஸ்ல தான் இருக்காரு, கண்டிப்பா இங்க நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். சரி நாங்க போய் இந்த ஹெர்பலை கலெக்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவரு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் சீக்கிரம் கண் முழிக்கலன்னா அதுக்கப்புறம் இந்த மேன்ஷனே நான் தரமாட்டமாக்கிடுவேன். ஆனா ஆள் கிட்ட இருந்து ரியாக்ஷனே இல்ல. ஐலாண்ட பத்தின விஷயத்த கண்டுபிடிக்கதா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள நீங்க எப்படி இந்த மாதிரி ஆகலாங்கிற மாதிரி அவங்க கேட்க இப்ப கூட நீ அந்த ப்ராமிஸ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா பேசுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க காது கொண்டு வந்து அவர் வாய்க்கிட்ட வச்சு பாத்துட்டு இருக்க. ஆளும் அப்படியே கண் முழிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே செம க்ளோஸா பாத்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 16 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும்